இப்ப இந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 34வது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இதனால தான் சொன்னேன், இயேசுவானவருடைய சாட்சி, தேவனுடைய சாட்சி. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்குது? தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அதனால தான் தேவன் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடுறோம். ஏன்னா இயேசுவானவர் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அப்ப இயேசுவனுடைய சாட்சி, தேவனுடைய சாட்சி. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் இம்ப்ளிகேஷன். அதுக்கப்புறம் எப்படி இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடிந்தது? அதுதான் அடுத்ததுல பார்க்கிறோம். அந்த 34வது வசனத்துல. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். He gives the Spirit, that is, the Father gave the Holy Spirit without measure. அளவில்லாமல். இந்த வசனத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இது திரியேக வசனம். அதாவது இட்ஸ் அபவுட் த ட்ரினிட்டி. பாருங்க அந்த வசனத்துல 34, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவன், பிதாவாகிய தேவன், த ஃபாதர். அனுப்பப்பட்டவர் யார்? குமாரன், கிறிஸ்துவானவர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்க, அவருக்கு தமது ஆவியை, ஹோலி ஸ்பிரிட். நம்ம கூட இப்போ பாடல் ஒண்ணு பாடணும் இல்லையா? சர்வ லோகாதிபார் நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், முத்தொழிலோலே லோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம்னு சொன்னோம். மூன்றில் ஒன்றோனே, 3 in 1, காட், த ட்ரினிட்டி. அந்த பேசேஜ் தான் இது. இதுல 3 நபர்களும் திருத்துவத்தில், ட்ரினிட்டில இருக்க 3 மெம்பர்ஸும் have been mentioned. Father, the Son, the Holy Spirit. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானாகிய தேவன். 3 மெம்பர்ஸும். அதுல பாருங்க இங்க போட்டிருக்கிறது, எப்படி இயேசுவானவர் மனிதனாக அவதரித்து எப்படி தேவனுடைய வார்த்தைகளை பேசினார் அப்படின்றதுக்கு ரீசன். எப்படி அவரால் பேச முடிந்தது? இந்த காரணத்தினால்தான் முடிந்தது. என்ன காரணம்? பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் பிதா அவருக்கு கொடுத்தார். விதவுட் மெஷர். நம்ம மனிதர்களாகிய பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, மனிதர்களாகிய இந்த ராஜாக்கள், லைக் தாவீது ஆர் சாமுவேல், ஆசாரியர்கள், ரைட், ப்ராஃபெட், பிரீஸ்ட், தீர்க்கதரிசிகள், ஏசாயா, அவங்க போல மக்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தார். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஆனா எப்பொழுதும் அவர்கள் நிரப்பப்படவில்லை. ஆனா இயேசுவானவருக்கோ, இதுதான் டிஃபரன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார். விதவுட் மெஷர். அதை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இயேசுவினுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார். He was always active. The Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு போல இல்ல, கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்து செயல்படவில்லை. எப்பொழுதுமே முழுமையாக செயல்பட்டார். இயேசுவானவர் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அதனாலதான் அவருடைய from the conception, கற்பம் தரித்தலிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் அவர் வாழ்க்கையில் இயல்பட்டார். He was filled with the Spirit, நிரப்பப்பட்டார். லூக்கா 1:35 போய் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இது கேப்ரியல் இந்த ஏஞ்சல், தேவ தூதன் மரியாள் இடத்துல சொன்னது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி கன்செப்ஷன். அப்போ அடுத்தது மத்தேயு 1:18 பாத்தீங்கன்னா, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். அவள் இடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், யோவான் ஸ்நானகன் இடத்துல அவர் ஞான ஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார்.
புறாவை போல வந்தார். எதற்காக ரூபம் கொண்டார்? பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இருந்தாரே, எதற்காக ரூபம் கொண்டார்? அந்த ரூபத்தை பார்த்துதான் யோவான் ஸ்நானனுக்கு அவரே கிறிஸ்து என்பது தெரியும். ரூபம் கொள்ளாமல் இந்த இயேசுவானவர் கிறிஸ்து என்பது யோவானுக்கும் மற்ற மக்களுக்கும் தெரியாது. They needed to see something. அதனாலதான் it was an evidence. அடுத்தது அப்போஸ்தலர் 10:38 போய் பார்த்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்தபடியால் அவரால் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடிந்தது. அதனால தேவன் சத்தியம் உள்ளவர் என்று யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களால நிச்சயப்படுத்த முடியும். இதுதான் லூக்கா 4:1 கூட அவர் டெம்டேஷன் பிசாசினால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். அதற்கு முன்னாக என்ன நடந்ததுன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்து இல்லவே இல்லை இந்த உலகத்துல. அதனாலதான் அவரால் பேச முடிந்தது. அத லூக்கா 4:18 பாத்தீங்கன்னா, ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது ஏசாயா 61 இருக்கிற வசனம், முதல் 2 வசனங்களை இயேசுவானவர் கோட் பண்றார் தனக்கு. அங்க என்ன கோட் பண்றாருன்னா, ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சோ இப்ப நான் சொல்றத நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தேவனின் வார்த்தைகளை பேசினது பிதாவானவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர்னால். முதலிலிருந்தே கருவிலிருந்தே எப்பொழுதும் முடிவில்லாமல் சதா காலமும் முழுமையாக ஆவியினால் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எப்பொழுதுமே அவர் எப்போ இந்த உலகத்துல மனுஷனாக அவதரித்தாரோ அந்த கன்செப்ஷன், அந்த கருத்தரிப்பில் இருந்தே சதா காலமும் இப்பொழுதும் அவர் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் பிதாவின் இடத்துல. அவர் நம்மளை போல மனித சுபாவமும் அவருக்கு இருக்கிறதுனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார் ஈவன் டுடே. இதனாலதான் அவரால் பேச முடிந்த தேவனுடைய வார்த்தைகளை. இதனாலதான் நாம் அவரையும் அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்போ தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு தேவன் சத்தியம் உள்ளவர் என்று அறிக்கையிடலாம், நிச்சயப்படுத்துகிறோம். ஏசாயா 11:2 வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதுறப்போ அவங்க எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. இதனாலதான் இயேசுவானவரால தேவனுடைய வார்த்தைகளை பேச முடிந்தது. இப்போ நாம் இந்த சுவிசேஷத்தை நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். நமக்கு கேட்கப்படுற கேள்வி, நாம் இதை விசுவாசிக்கிறோமா? நாம் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதாவது 1 டைம் 2 டைம்ஸ் இல்ல, எப்பொழுதுமே இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? அப்பதான் நாம் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயிக்க முடியும். God is true. இல்லனா நாம் 1 யோவான் 5வது அதிகாரத்துல நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தபடி நாம் பொய்யர், தேவன் பொய்யர் என்று நாம் சொல்லுவோம். 1 யோவான் 5வது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா 6-12, தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்னு விசுவாசிகள், இன்னொருத்தர் விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் ஆத்ம ரீதியில்.
அதையே நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு வகையான மக்கள் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார்கள். இன்னொரு கூட்டம் தேவன் பொய்யர் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப அடுத்த வசனம் 35வது வசனம். இதுவரை நம்ம பார்த்தது பரலோகத்தின் தொடக்கம், இயேசுவானவருடைய பரலோகத்திலிருந்து வந்தார் அப்படின்றது 31ல. 32ல இருந்து 34 அவருடைய தெய்வீக சாட்சி. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்பதை இந்த யோவான் நிலைநாட்டி சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவர்களுக்கு. அதனாலதான் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி. இப்ப 3வது 35வது வசனத்துல தேவனுடைய குமாரனின் தெய்வீக அதிகாரம், the divine authority of the son. இதுல பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பரலோக புறப்பாடு, தெய்வீக சாட்சி. இதுக்கப்புறம் இந்த 35வது வசனத்துல யோவான் என்ன பண்றாருன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கும் இந்த தெய்வீக உறவு குறிப்பிடப்படுகிறது. It's a relationship between God the Father and God the Son. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையே இருக்கும் அந்த உறவு. பாருங்க 35ல, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து, the Father loves the Son. இங்க நம்ம பார்க்கிறது திருத்துவத்துக்குள் ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ட்ரினிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, திரியேக தேவன். இந்த திருத்துவத்துக்குள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் உறவு எப்படி அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத யோவான் இங்க குறிப்பிடுகிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றார் பாருங்க, அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். The Father loves the Son and has given all things into his hand. இந்த உறவு பிதாவானவருக்கும் குமாரனுக்கும் இருக்க இந்த அன்பு தான் இயேசுவானவரின் அதிகாரத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. The basis for the authority. இயேசுவானவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எதனால கொடுக்கப்பட்டது? ஏன்னா பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருக்கிறார். இதுதான் பேசிஸ். சோ இப்போ நம்ம பார்க்கிறோம் இதுல பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருக்கிறது பத்தி. இது ஏற்கனவே யோவான் 1வது அதிகாரம் போங்களேன், 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. அங்க யோவான் வெளிப்படையா சொல்ல மறைமுகமாக இதை பற்றி அவர் குறிப்பிட்டார். யோவான் 1:18 பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, இது பிதாவை பற்றி. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. நம்ம அப்ப அங்க பார்த்தப்ப என்ன சொன்னோம்னா, இந்த கிரேக்க வார்த்தை மடியில் இருக்குல்ல, மார்பில் இருக்கிற பூசம்னு சொன்னோம். அதாவது மார்பில் எப்பொழுதும் ஒரு குழந்தை, ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து அந்த தாயோ அந்த தகப்பனோ மார்பில தூக்கி வைக்கிறது, அது எதை குறிக்கிறதுனா அந்த அளவுக்கு they have the love for the child. எப்படி அன்பா இருக்கிறாங்களோ அந்த விதத்துல இங்க நம்ம பார்க்கிறோம், குமாரனானவர் பிதாவின் மார்பில் இருந்தவர், மிகவும் நெருக்கமானவர். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நியர் டு த ஃபாதர்ஸ் ஆர், பிதாவின் இருதயத்தில் குமாரன் இருந்தார். அது எதை குறிக்கிறது? பிதாவின் இருதயத்தில் அவர் இருந்தார். அது ஒரு இன்டிமெசி, நெருக்கம். அந்த அளவுக்கு நெருக்கம். எப்படி ஒரு குழந்தை தகப்பன தாயிடத்துல நெருக்கமா இருக்கும், அதே மாதிரி மியூச்சுவல் லவ். பிதா குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறார், குமாரன் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறார். எப்படி ஒரு பேரண்ட், ஒரு தகப்பன் தான் குழந்தைய மார்பினிடத்தில் வைக்கிறார்னா அந்த குழந்தை அந்த தகப்பனிடத்துல அன்பா இருக்கணும். அதே மாதிரி தகப்பனும் குழந்தை இடத்துல அன்பா இருக்கணும். அப்பதான் மார்பில் இருக்கிற முடியும். இல்லைன்னா அந்த குழந்தை இடத்துல அன்பு இல்லைன்னா அந்த குழந்தை இருக்காது. அதே மாதிரி தகப்பன் இடத்துல இல்லைன்னா தகப்பனும் வச்சுக்க மாட்டார். அது மாதிரி இட்ஸ் அ மியூச்சுவல் லவ். 2 பேருக்கும் இந்த திருத்துவத்துக்குள்
அன்பு. அண்ட் ஆல்சோ அறிந்து கொள்ளுதல். ஒருவர் அவர் அறிந்தார்கள் அந்த அளவுக்கு. அதை தான் நம்ம யோவான் 1:18 பார்த்தோம். அவரை வெளிப்படுத்தினார். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு அன்பு, அவங்களிடத்துல ஒரு நெருக்கம், அதனால வந்த அந்த ஒரு வெளிப்படுத்துதல். அதை நம்ம பார்த்தோம். அதை இன்டைரக்டா அவர் அங்க சொன்னார், மறைமுகமாக. இங்க 3வது அதிகாரம் 35ல மறைமுகமா சொல்ல, வெளிப்படையாவே சொல்றார். எக்ஸ்பிளிசிட்லி பிதாவானவர் அன்பு குமாரன் இடத்தில் அன்பாயிருக்கிறார்னு. இந்த வார்த்தை அன்புன்னு இருக்கு இல்லையா, லவ்ஸ், இந்த வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை ஆகப்பாவோ அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, இட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். மிக உயர்ந்த அன்பு. குவாலிட்டி இருக்கு இல்லையா, நம்மளும் அன்பு கூறுறோம், ஆனா நம்ம அன்பு குறைவுபட்ட அன்பு. ஏன்னா நம்ம இடத்துல பாவ சுபாவம் இருக்குது. இது பாவமே இல்லாத தேவன், பாவமே இல்லாத குமாரன் இடத்துல அன்பு செலுத்துவது இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். மிக உயர்ந்த, புனிதமான, தூய்மையான, நிறைவான, இயற்கையான, தனித்தன்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு அவர்களிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தை தான் ஆகப்பாவோ, அன்பு கூர்ந்தார் அப்படின்ற வார்த்தை நம்ம யோவான் 3வது அதிகாரம், இப்ப இருக்க அதிகாரம்ல 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பைபிள்லயே ரொம்ப பாப்புலர் வெர்ஷன் சொல்லப்படுகிறது. அங்க போய் பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தேவனுடைய அன்பு. இதே அன்பு, இந்த அன்பு தான் ஹையஸ்ட் ஃபார்ம், மிக உயர்ந்த தரமான அன்பை தான் நம்மிடத்துல தேவன் காண்பித்தார் தன் குமாரனை அனுப்பினதின் மூலம். தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு 2 கைண்டான அன்புன்னு கிடையாது. மிக உயர்ந்த அன்பு. அதை தான் குமாரனிடத்தில் காண்பிக்கிறார், அதை தான் மக்களிடத்திலும் காண்பிக்கிறார். அங்க நம்ம பார்த்தோம், அன்பு கூர்ந்தார்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல. ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல போட்டாங்கன்னா, பிகாஸ் நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி அதை காண்பித்தார், குமாரனை தந்தருளினார். அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. யோவான் எழுதுறப்ப ஏற்கனவே இயேசுவானவர் வந்து போயிட்டார், பரலோகத்திற்கு அவர் சென்று விட்டார், உயர்த்தப்பட்டு விட்டார். அதனால எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். அதே வார்த்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, அன்பு கூர்ந்தார் நாங்க பார்த்தோம். இங்க பாருங்க 35ல அன்பாய் இருந்தார் அப்படின்னு இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ். அன்பாய் இருக்கிறார், தன் குமாரனை நேசிக்கிறார். லவ்ஸ் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல லவ்டுன்னு இருக்கும். அங்க for God so loved the world, past tense. இங்க Father loves the Son, present tense. அது எதை குறிக்கிறதுனா, யோவானை பொறுத்தவரையும் தேவன் எப்பொழுதுமே இயேசுவினிடத்தில், தன் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறார், தன் குமாரனை நேசிக்கிறார். எந்த காலத்திலும் பிதாவானவர் இயேசுவை நேசிக்காத காலம் கிடையாது. எப்பொழுதுமே அந்த அன்பு அவங்க மத்தியில எப்பொழுதுமே இருக்கிறது. அவர் எப்படி மனிதனாக வந்தாரோ அப்ப இருந்தது. அதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடியும் அவர்களிடத்துல இதே அன்பு இருந்தது. இப்பொழுதும் அவர்களிடத்துல அன்பு இருக்கிறது. அதை தான் அவர் இங்க சுட்டி காட்டுகிறார். இததான் இயேசுவானவரும், நான் உங்களுக்கு சில வசனங்களை தரேன். இயேசுவானவரும் சொன்னது, தன் பிதாவை பற்றி சொன்னது. இயேசுவானவர் யோவான் 10:17 பாத்தீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் அப்படி சொன்னார். For this reason the Father loves me. அன்பாய் இருக்கிறார். அன்பாய் இருந்தார் இல்ல, அன்பாய் இருக்க போகிறார் இல்ல, அன்பாய் இருக்கிறார். எப்பொழுதுமே அன்பு இருக்கு அவங்க மத்தியில. அது பிரசன்ட் டென்ஸ்ல. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, இங்க யோவான் 17வது அதிகாரத்துக்கு போங்க. யோவான் 17. இது நம்ம ஹை பிரீஸ்லி பிரேயர்னு சொல்லுவோம். இங்க இயேசுவானவர் ஜெபிக்கிறார் தன் பிதாவின் இடத்துல.
அங்க பாருங்க, யோவான் 17வது அதிகாரம் 23, 24, 26 3 வசனங்கள் தான். பாருங்க 23ல, இது 17வது அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும், இது வந்து நம்மள பத்தின ஒரு ஜெபம். அதுல அவர் இயேசுவானவர் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடத்திலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றார். அதாவது பிதாவானவர் எப்படி குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அதே மாதிரியான அன்புதான் பிதாவானவர் ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு பிள்ளை தன் பிள்ளைகளிடத்திலும் வைத்திருக்கிறார். நம்ம யோசிப்போம், ஐயோ அந்த அளவுக்கு தேவன் நம்மள இடத்துல அன்பா இருக்கிறாரா? நான் பாவியே, நான் நிறைய நேரத்துல அவரை நான் வந்து மறுதலித்துக்கிறேன், நான் வந்து துயரப்படுத்தியிருக்கிறேன், நான் வந்து ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் இட், ஐ டோன்ட் டிசர்வ் இட், இல்லையா? அந்த தகுதி எனக்கு கிடையாதே, குமாரன் அளவுக்கு நான் வாழலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, தேவன் அன்பாய் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணினார். தேவன் தன் பிள்ளைகள் இடத்துல அன்பாய் இருக்கிறார். அதுதான். அதே மாதிரி நம்ம அடுத்தது 26வது வசனத்துல பாருங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இதுதான் தேவனுடைய அன்பு. இயேசுவானவர் நம்ம பார்க்கிறோம், யோவான் 3:35ல பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்துன்னு பார்க்கிறோம். இங்க குமாரன் அதை அவர் சொல்லுகிறார், நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர் பிதாவே, நீர் என்னிடத்தில் வைத்த அன்புன்னு சொல்றார், வைத்திருக்கிற அன்புன்னு சொல்லுகிறார். நம்ம கூட இந்த இயேசுவானவர் எப்படி வந்து ஞானஸ்தானம் பெறுகிறப்போ பிதாவானவர் சொன்னது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரன். இதைதான் நம்ம மறுரூபமலையிலும் திரும்பி சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், beloved. அந்த அளவுக்கு பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்தார், குமாரன் பிதாவினிடத்தில் அன்பாய் இருந்தார். இததான் யோவானும் 3வது அதிகாரத்துல நமக்கு சொல்லுகிறார். இவங்களுக்குள்ள இருந்த திரியேக தேவன் இந்த திரித்துவத்துக்குள் எப்படி பிதாவானவரும் குமாரனானவரும் எப்படி அந்த நெருக்கத்தில் அன்பாய் இருந்தார்கள் என்பது. அதுதான் that becomes the basis. அதுதான் அடிப்படை. அதனால பிதாவானவர் என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாமே. இதை இயேசுவானவரும் மீண்டும் மீண்டும் சொன்னார். என்ன? மத்தேயு 11:27 பாத்தீங்கன்னா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்றது எல்லாமே இயேசுவானவரின் போதனைகள். யோவான் கூடயே இருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் கூட இருந்து, சீஷனாய் இருந்து அவர் சொன்னதை கேட்டார், அறிந்தார், புரிந்தார், விசுவாசித்தார், எழுதுகிறார். He is just reporting whatever Jesus spoke. இங்கே இயேசுவானவர் சொன்னது மத்தேயு 11:27, லூக்கா 10:22 அதான் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 13:3 போய் பார்த்தீங்கன்னா, அங்க என்ன பார்ப்பீங்கன்னா, இது வந்து சீஷர்களுக்குள்ள தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து அப்படின்னு போட்டு, the father had given all things into his hands. இதுதான். இப்போ நான் ஒரு வசனத்துக்கு உங்களை டர்ன் பண்ண சொல்ல, இது மத்தேயு 28க்கு போங்க. மத்தேயு 28 நம்ம சொல்லுவோம், இதுதான் கடைசி சாப்டர் மத்தேயுல. அப்போ எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு முன்னாக, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாக இயேசுவானவர் சீஷர்கள் இடத்துல சொன்னது இதுதான். இதான் கிரேட் கமிஷன் நம்ம சொல்லுவோம். போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னு சொன்னாரு. அதுல பாருங்க 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி, இது சீஷர்களை நோக்கி என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority has been given to me. அதனால நீங்க போங்க. இந்த given to me கொடுக்கப்பட்டு யார் கொடுத்தது? பிதாவானவர். ஏன் கொடுத்தார்? அன்பாய் இருந்தார். அதனாலதான் அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுல நமக்கு என்ன தெரியும்னா, மாம்சத்தில் தேவனான இயேசுவானவருக்கு எல்லா வெஜிடேஷன் தாவரங்கள் மேலும், எல்லா மிருக ஜீவன்கள் மேலும், எல்லா மனிதர்கள் மேலும், ஆல் மென் ஹியூமன்ஸ், எல்லா தேவதூதர்கள் மேலும், பிசாசுகள் மேலும், எல்லா வான மண்டலங்கள் மேலும், எல்லா இயற்கையின் மேலும், சர்வ உலகங்கள் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய அதிகாரத்திற்கு கீழே இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:27 போய் பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. எல்லாமே. இப்போ எபிரேயர் போங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 8வது வசனம். Hebrews chapter 2 verse 8. அங்க போய் பார்த்தீங்கன்னா, இது எபிரேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இது இயேசுவை பற்றி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எதை கோட் பண்றாருன்னா, சங்கீதம் 8வது அதிகாரம் 6வது வசனம். இதுல பாருங்க, நான் 6வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இது எபிரேயர் 2:6ல இருந்து. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, இது இதான் அந்த கொட்டேஷன் சங்கீதம் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து என்ன போட்டிருக்குன்னா, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இது சங்கீதத்துல அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்போ அத எபிரேயர்ல 2வது அதிகாரத்துல அதை இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார். எப்படி? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்கொருவராகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். இது இயேசுவானவரை பற்றி. எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சோ இப்ப நான் சொல்றதையும் நீங்க நோட் பண்ணுங்க. மீட்கும் வகையில் பிதாவானவரால் இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பிதா தன் குமாரனிடத்தில் வைத்திருக்கும் அன்பினால்தான். இதை ஏன் நான் கவனிக்க சொன்னேன்னா, மனுஷனாக இயேசுவானவர் வருவதற்கு முன்பாக அவர் தேவனுடைய குமாரன். அப்பயுமே அந்த தேவனுடைய குமாரனாக இருக்கும் காலத்தில் அவர் தேவனாய் இருந்தபடியால் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால இல்ல, அவர் தேவனாய் இருந்ததினால். ஆனா மாம்சத்துல அவர் மனிதனாக வந்தபோது, இந்த ஜென்மத்தை எடுத்த போது அவருக்கு அந்த மனித சுபாவத்திற்கு பிதாவாகிய தேவன் தன் அன்பினால் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். புரியுதா? ஏன்னா இயேசுவானவருக்கு தேவத்தன்மை இருந்தது, மனித தன்மையும் இருந்தது. அந்த தேவத்தன்மைக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. ஏன்னா அந்த அதிகாரம் ஏற்கனவே தேவனாய் இருந்தபடியால் இருந்தது. இட் வாஸ் நாட் கிவன் அத்தாரிட்டி. பட் இப்போ மனுஷ சுபாவம், மனுஷ தன்மை எடுத்த பிறகு அந்த மனித தன்மைக்கு பிதாவானவர் அன்பாய் இருந்தபடியால் அது கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்தாரோ, எப்படி ஆதாமுக்கு இந்த நிலத்தை எல்லாம் நீயே, இதெல்லாம் உன் கீழே இருக்குன்னு சொன்னாரோ, அதுபடி இயேசுவானவருக்கு அதிகாரத்தை பிதாவானவர் கொடுத்தார்.
அவருடைய மனித தன்மையில். அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம், இவர் மனுஷனா வந்தபோது யோவான் சொல்லுகிறார், இவர் மனிதன் மட்டும் இல்லை. நீங்க பார்க்கிறீங்களே, தீர்க்கதரிசின்னு நினைக்கிறீங்களே, ஒரு மனுஷன், ஒரு எலியாவோ ஒரு எரேமியாவோ இல்ல ஒரு யோவான் ஸ்நானகன் எப்படி நீங்க யோசிச்சீங்களோ அந்த மாதிரியான மனிதன் மட்டும் இவர் இல்லை. இவர் தேவன், இவர் மாம்சத்திலே தேவன், இவர் தேவ மனுஷன். இவருக்கு பிதாவானவர் அன்பு கூர்ந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் கொடுத்திருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய வார்த்தைகளை இவர் பேசுகிறார். அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் தேவனுடைய அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதினால் எல்லாவற்றையும் அவர் he rules over all, எல்லாவற்றையும் அவர் நிர்ணயிக்கிறார், நிர்வாகிக்கிறார். அதனால இவர் தேவனுடைய குமாரன். அவரிடத்துல நீங்க விசுவாசிங்க அப்படின்றதுக்காக தான் இது எழுதப்பட்டது. ஸோ இப்போ நமக்கான அப்ளிகேஷன் முதலாவது, நான் லாஸ்ட் டைமே கேட்டேன், இந்த யோவான் இந்த சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், இவங்க முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார்கள், யாரெல்லாம் இயேசுனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டார்களோ, நீங்கள் இயேசுனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? நீங்கள் எதற்கு முத்திரை போட்டிருக்கிறீர்கள்? தேவன் சத்தியம் உள்ளவர் என்றா, இல்ல தேவன் பொய்யர் என்றா? நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனையும் அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீங்கள் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா நீங்க அசட்டை செய்து நிராகரித்து விட்டீர்கள். அதனால மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ரெண்டாவது, யாரெல்லாம் நான் மனம் திரும்பி விட்டேன், நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களோ, எப்படி இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி எவ்ரி மினிட் ஆஃப் ஹிஸ் லைஃப், எப்பொழுதும் தன் வாழ்நாள் முழுவதும் சதா காலமும் நிரப்பப்பட்டு வாழ்கிறாரோ, அது போல நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறீர்களா? ஆர் யூ ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட்? அது எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நிரப்பப்படுறது? ஜெபியுங்கள். அந்த ஜெபித்து எப்படி எனக்கு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்பது நமக்கு தெரியும்னா, பல பாஷை பேசுகிறதுனால இல்ல நான் போய் ஒரு அற்புதத்தை செய்கிறதுனால இல்ல. எபிரேயர் 5வது அதிகாரம் 15லிருந்து 21வது வசனங்களை போய் வாசிங்க. அதுல பவுல் எழுதுறது, இது எபேசியர் 5, எபிசியன்ஸ் 5:15-21. அதுல பாத்தீங்கன்னா, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், do not be drunk with wine, ஆவியினால் நிறைந்து என்ன பண்றது? எப்படி தெரியும் எனக்கு? சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். இதான், இப்படிதான் நமக்கு தெரியும். சங்கீதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, சாம்ஸ் நம்ம இன்னைக்கு கூட வாசிக்கிறோம், ரைட்? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நம்ம சொல்றோம். அதன்படிதான் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமா? எவ்ரி டே, எவ்ரி மினிட். அதானே சொல்றோம், bless the Lord O my soul and all that is within me, bless his holy name. Bless the Lord O my soul and forget not all his benefits. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்போ ஸ்தோத்திரிக்கிறது? காலையில மட்டுமா? நைட்டு மட்டுமா? ஜெபிக்கிறப்ப மட்டுமா? எல்லா டைம்லயும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் எப்பொழுதுமே ஸ்தோத்தரிப்பான். அதுதான் பவுல் சொல்றார், ஸ்தோத்தரிக்கணும். சங்கீதங்களினால, கீர்த்தனைகளினால, நம்ம பாடின பாட்டுனால, ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், ஞான பாட்டு, அந்த பாடல்களினாலே நம்ம புத்தி மற்றவங்களுக்கு சொல்றோம். நிறைய நேரம் நம்ம பாட்டு பாடுறது, நம்ம கடவுள்கிட்ட பாட்டு பாடுறோம், கரெக்ட். ஆனா அதே சமயம் மற்றவங்களுக்கும் புத்தி சொல்றோம்.
அத பவுல் சொல்றார், இப்படிதான் ஒருத்தன் ஆவினால் நிறைந்த மனிதன் செய்வான். கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை பாடி கீர்த்தனம், மேக்கிங் மெலடி டு த லார்ட், தேவனை ஸ்தோத்தரித்து, கிவிங் தேங்க்ஸ் ஆல்வேஸ் இன் எவ்ரிதிங். ஸ்தோத்தரிக்கணும், தெய்வ பயம் இருக்கணும், the fear of God, reverence for Christ. அப்படிதான் தெரியும். ஸோ இப்போ நம்ம கேட்கிற கேள்வி, விசுவாசியான நீங்கள் பரிசுத்த ஆவியினால் இயேசுவை போல நிரப்பப்பட்டு வாழ்கிறீர்களா? மூணாவது, இங்க நம்ம பார்க்கிறோம், பிதா குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆர் யூ அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ்? ஆர் யூ சப்மிட்டிங்? இயேசுவானவரின் அதிகாரத்தின் கீழ் அதன்படி நடக்கிறீர்களா? அது எப்படி எனக்கு தெரியும் நான் நடக்கிறேனா இல்லையான்னு? நம்ம ஆமான்னு சொல்லுவோம், ஆனா எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட், ஃபியர் த லார்ட். இயேசுவுக்கு பயப்படுங்கள். இது கொலோசியர் 3:22 தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஃபியர் த லார்ட். அங்க போட்டிருக்க லார்ட் வந்து கிறிஸ்து. இட்ஸ் அபவுட் கிரைஸ்ட். ஸோ ஒருத்தர் கீழே நாம் நடக்கிறோம், இந்த அத்தாரிட்டிக்கு கீழ் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அதிகாரத்தின் கீழ் இருக்கணும்னா முதல்ல அவருக்கு பயப்படணும். ஃபியரிங் த லார்ட். ரெண்டாவது, நம்ம அவருக்கு பயந்தால் அவருக்கு கீழ்ப்படிவோம். ஒபே த லார்ட். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5-6 போய் வாசிச்சீங்கன்னா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவுள்ள இருக்கிறோம், உங்கள் கீழ்ப்படுதல். ஸோ நம்ம நினைக்கிறது, நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோம், நினைச்சபடிதான் செய்வோம். அப்ப நினைக்கிறதே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள். அதனால நம்ம செய்கிறோம். ஸோ ஃபியர் த லார்ட், ஒபே த லார்ட். இயேசுவுக்கு பயப்படுங்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள், இயேசுவை தொழுது கொள்ளுங்கள், வொர்ஷிப் த லார்ட். இப்படிதான் நமக்கு தெரியும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் நான் இருக்கிறேனா இல்லையா, நான் சமர்ப்பித்து விட்டேனா எப்படின்றது எவிடன்சஸ். இது வொர்ஷிப் த லார்ட். கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 13:2 பார்க்கிறோம். இததான் இந்த சீஷர்கள் செஞ்சாங்க. யோவான் 9:38 பார்த்தீங்கன்னா, பார்வை அடைந்த குருடன் இயேசுவானவருக்கு முன்பாக அவன் ஆராதனை செய்தான், பணிந்து கொண்டான். மத்தேயு 28:9-14 பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இதை தான் செஞ்சாங்க, அவரிடத்துல பணிந்து கொண்டார்கள். 14:33 பார்த்தீங்கன்னா, படவில் இருந்தவர்கள் அவரை வழிபட்டார்கள், பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 2:2 இது கிறிஸ்துமஸ் டைம்ல நமக்கு தெரியும், இந்த சாஸ்திரிகள் வந்தார்கள், பெத்லஹேமுக்கு வந்தார்கள், ஏரோதின் இடத்துல போனார்கள். என்ன போய் சொன்னாங்க அங்க? ஏரோது வந்து கேட்கிறார், எதுக்காக நீங்களாம் வந்தீங்கன்னு சாஸ்திரிகள் இடத்துல. அவங்க சொன்னது இந்த மாதிரி, இஸ்ரவேல், த கிங் ஆஃப் இஸ்ரேல் இங்க பிறந்திருக்கிறார், அவரை நாங்க வொர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம், பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். த கிங் ஆஃப் த ஜூஸ் இஸ் born. பணிந்து கொள்ளார். அது மாதிரி நாமும் தொழுது கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய அதிகாரத்திற்கீழ் நாம் முதலாவது இருந்தோம்னா, முதலாவது நாம் அவருக்கு கிறிஸ்துவுக்கு பயந்திருக்க வேண்டும். ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூணாவது கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது ஆனர் த லார்ட், இயேசுவை கனம் பண்ண வேண்டும் எல்லாவற்றிலும். 1 பேதுரு 3:15 போய் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்த பண்ணுங்கள். In your hearts honor Christ the Lord as holy. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. கடைசியாக இயேசுவுக்கு மகிமை செலுத்த வேண்டும். Glorify the Lord in everything. 2 தெசலோனிக்கேயர் 1:11-12 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இப்படிதான் தெரியும். முதலாவது, நாம் தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதை நாம் முத்திரை போட்டு நிச்சயத்திருக்கிறோமான்றது எப்படி தெரியும்னா, விசுவாசத்தினால தெரியும். ரெண்டாவது, எப்படி நம்ம தேவன்
தேவனாகிய பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டோமா அப்படின்றது எப்படி தெரியும்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்ம வார்த்தைகளால மட்டும் இல்ல, நம்முடைய பாடல்களால, புத்தி சொல்லுகிறது, தெய்வ பயத்துடன் இருப்பது. 3வது, இயேசுவானவருடைய அதிகாரத்தின் கீழ் நாம் இருக்கிறோமா என்பதற்கு இந்த 5 வகையில தான் தெரியும். இயேசுவுக்கு நாம் பயந்து நடக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அவரை தொழுது கொள்கிறோமா, அவரை கனம் பண்ணிக்கிறோமா, அவருக்கு மகிமை செலுத்துகிறோமா, இப்படிதான் தெரியும். சோ ஒரு முறை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு ஜெபம் பண்ணலாம். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவரே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிறேங்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள், நாங்கள் குறைவுபட்டவர்கள். பல நேரங்களும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துயரப்படுத்தி உமக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய குமாரனை அனுப்பி அவரிடத்துல விசுவாசிக்க எங்களுக்கு அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நீர் சத்தியம் உள்ளவர் என்பதை நாங்க உணர்ந்து, அறிந்து, புரிந்து, அறிக்கையிட்டு எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரால் நிரப்பப்பட்டு வாழ நீர் கிருபை செய்தலும். அது மட்டும் இல்லாம நாங்க கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின் கீழ் நாங்க வாழ்ந்து, நாங்க அவரிடத்துல பயந்து, கீழ்ப்படிந்து, அவரை தொழுது கொண்டு, அவரை கனம் பண்ணி, அவரை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தலும். இதை கேட்கிற யாராவது இன்னும் விசுவாசிக்கலாம் ஆண்டவரே, ரட்சிக்கப்படவில்லைன்னா நீர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசி அவங்களுக்கு உணர்த்தி அவங்களும் இந்த குமாரனின் இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நீர் அவங்களை கொண்டு வரும். அவங்க கண்களை திறந்து இருதயங்களை மாற்றி அவங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தல வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.